கொத்தரங்காய் பருப்புசிலி தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு மாலைய பட்சம் 10ஆம் நாள். ஆமாம், 10ஆம் நாள் தலிகை வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். பருப்புசிலி பருப்பு சாத்து போட்டு சாத்துனுது, அவ்வளோதான் இன்னைக்கு. இதை பாருங்க, இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு. இப்போ வந்து கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதில் போட்டு பருப்புசிலிக்கு அரைச்சி வந்துடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக பிஞ்சாக கிடச்சிது கொத்தரங்காய். எப்படி வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, ரொம்ப பிஞ்சு. இதை வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. எண்ணெய் ஊற்றி ஒரு வதக்கினாலே வதங்கிடும். வதக்கி தான் இதை பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு ஒரு வானம் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் எண்ணெயை ஊற்றி இதை வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே அரைச்சி வந்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து முட்டை சேர்த்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கரணை முட்டை சேர்த்துட்டுருக்கோம். இப்போது வந்து கொத்தரங்காயை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதில் வந்து பருப்புசிலிக்கு அரைச்சிக்கிட்டேன். தெரியுதா அவங்களுக்கு? இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் தான் பருப்புசிலி உதிராக நல்லா வரும். நம்ம வேட்டில் வைக்கவோ இல்லை வதக்கவோ வதக்கி தான் பண்ண போகிறோம். வேட்டில் வைக்க போகிறது இல்லை, ஆவியில் வேக வைக்க போகிறது இல்லை. இப்போது இது எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ இந்த கொத்தரங்காயில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரே ஆவியில் வதங்கிடும். இது வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது வதங்கட்டும், பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பருப்புசிலி அரைக்கும் போது பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம் நம்ம. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கும். இந்த அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், நான் சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன். அதனால் இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சாத்துந்து பண்ணணும். ஆமாம், சாத்துந்து பண்ணணும். சாத்துனத்துக்கு புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். பருப்பு வந்து குக்கரில் வச்சுருக்கேன். பருப்பு ஒரு தக்காளி பழமும், அதனால் இதில் தக்காளி பழம் போடல. புளியை கரைச்சி வச்சு அதில் இந்த சாத்துனத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். இதில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு திறப்பாரும்போது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை. இதே நம்ம பருப்பு இன்னும் குக்கரில் திறக்க வரல, பார்க்கலாம். புளி வாசனை போகும். அதை நம்ம வந்து வேகத்துக்காக அதை நம்ம வந்து லெட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம். அது கொதிக்கட்டும். இது கூடவே சாத்துந்து பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாத்துந்து பொடி போட்டுக்கலாம். 1-2 ஸ்பூன் போட்டால் போதும். எனக்கு அவ்வளோ போட்டால் பிடிக்காது சாத்துந்து. எனக்கு குழம்பு பொடி போட்டால் தான் பிடிக்கும். சாத்துந்து கலரி விட்டுட்டு இது கொஞ்சம் இன்னும் நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். இப்போ சூப்பராக வந்து போச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பருப்புசிலிக்கு பருப்பை கலரி இதை கொட்டிக்கிட்டோம்னா சூப்பராக நம்மளோட பருப்புசிலி தயாராகிடும். இதை தண்ணி கொட்டி வேகவும் வச்சுக்கலாம். இது பிஞ்சாக இருக்கிறதுனால நான் வதக்கிட்டேன். இப்போ இதே வானாலேயே நம்ம பண்ணிக்கலாம். இதை எண்ணெய் குத்திக்கலாம். ஒரு குழுக்கரண்டி அளவுக்கு குத்திக்கலாம். அப்போ தான் இந்த பருப்பு வதங்கும். இது கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போடணும். இப்படியா? ஆமாம். இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இது போட்டுட்டு உளுத்தம் பருப்பு. இன்னும் கடுகு வெடிக்கலை. கடுகு வெடித்து உளுந்து செவந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். போட்டுக்கிட்டு நம்மளோட அரைச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். பருப்பு விழுதை இதை வதக்கிட்டு கடைசியாக நம்ம காய போட்டோம்னா பருப்புசிலி ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். வா, யம்மியாக வந்து பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை போட்டு கலரி வச்சுட்டா அவ்வளோதான். இந்த பக்கம் பருப்பு கலக்க வந்தோடனே பார்க்கலாம். இது ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கர்லேருந்து பருப்பும் தக்காளியும் எடுத்துட்டோம். அதை நல்லா வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஸ்மாஷ் தான் வச்சுருந்தேன் பருப்பை. இதில் குத்தி இது நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் அளவு குத்தி இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு இதிலே உப்பு போட்டியாம்மா? பருப்பில் போட்டாச்சு. இந்த பருப்பில் போட்டாச்சு. போட்டு தான் அரைச்சேன். மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த பருப்பை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். சாத்துந்து எடுத்து தெரிக்கிறது நம்ம மெதுவாக தான் குத்திக்கணும். பருப்பு ஜலம் குத்தல, நம்ம பருப்பாகவே குத்துறோம். பருப்பு சாத்துந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஜலத்தை குத்தி
நுரைச்சி வந்தோடனே இறக்கிடலாம். புளிஜலம் போக அது கொதிச்சுடுது. பருப்பை போட்டு நம்ம நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிண்டாச்சு. சூப்பராக வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா சேர்த்து கலரினோன்னா சூப்பராக நம்மளோட பருப்பு உசிலி ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கொத்தரங்காயை போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலரி விட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு ரோஸ்ட்டாக வேணும்னா நல்லா இந்த மாதிரி லைட்டாக பரத்தி விட்டுண்டு சிம்லேயே வச்சோன்னா நல்லா நம்மளுக்கு தளிகாயிடும். இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாத்தத்துக்கு பருப்பு விட்டு நுரைச்சி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நுரைச்சி வந்ததுக்கப்புறம் திறம்பாரிட்டோம்னா நம்மளோட பருப்பு சாத்தம் ரெடி ஆகிடும். நம்மளோட பருப்பு சாத்தம் நல்லா நுரைச்சி லைட்டாக கொதிக்க வர ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு திறம் பாரணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு கொத்தமல்லி தழை தூவிடணும். கொத்தமல்லி தழை தூவிட்டு திறம் பாரிட்டோம்னா நம்மளோட பருப்பு சாத்தம் ரெடி ஆகிடும். கருவேப்பிலை நம்ம கொதிக்கும் போதே போட்டோம். அதனால் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நான் சாத்தம் இறக்கி வச்சுட்டு சாத்தத்துக்கு திறம் பாரிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட கரமது ரெடி ஆகிடுது. இப்போது நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். இந்த பக்கம் ஒரு பேன் போட்டுருக்கேன். பேனில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். சாத்தத்துக்கு திறம் பாரிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம் நல்லா வெடிச்சிட்டு எடுத்து அப்படியே நம்ம சாத்தத்துல சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சாத்து மட்டும் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.